ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸோ. நான் தான் உங்கள் சித்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த கோர்லெஸ் ட்ரில்லிங் மிஷின் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இது ஒரு லித்தியம் அயன் பேட்டரி கொண்ட கோர்லெஸ் ட்ரில்லிங் மிஷின். இங்கோ பிராண்டில் நமக்கு கிடைக்கிது 4679 வாங்கியிருந்தோம். இதில் 2 பேட்டரி நமக்கு கொடுத்துருக்காங்க செட்டப். அதுக்கு வந்து ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க சார்ஜிங்காக. அந்த அடாப்டர்லேயே பேட்டரியோட சார்ஜிங் லெவல் நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். இதில் ஒரு 1.5 மீட்டர் 2 கோர் கேபிள் கொடுத்துருக்காங்க, ஸோ சார்ஜிங்காக. அடுத்து ஒரு ப்ராடக்ட் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அதில் படிச்சிக்கலாம், என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிட் கொடுத்துருக்காங்க, மைனஸ்லேயும் ஸ்டார்லேயும் இருக்க மாதிரி. தென் நம்ம எடுக்கிறது ஒரு கோர்லெஸ் ட்ரில்லிங் மிஷின். ஸோ இதில் நம்ம பேட்டரி அட்டாச் பண்ணி நம்ம ஆப்ரேஷன் ஒர்க் பண்ணலாம். இந்த சக்கு டைட் பண்ணுறது கீ கிடையாது, ஹேண்ட்லேயே டைட் பண்ணிக்கலாம். இதில் 15 டார்க் மோடு ப்ளஸ் ஒரு காங்கிரீட் மோடும் கொடுத்துருக்காங்க. டைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் மோட் மாற்றிக்க முடியும். ஸோ இதில் ஃபார்வர்ட் ரிவர்ஸ்க்கான சுவிட்ச் ஆப்ரேஷனுக்கு ப்ளஸ் நம்ம ஆப்ரேஷன் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு வந்து 1 to 2 விதமாக நம்மளால் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். ஹேண்ட்லிங்க்கு பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ பேட்டரி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இது ஒரு 20 வோல்ட் உள்ள பேட்டரி. ஃபிட்டிங்க்கு சூப்பராக இருக்குது பேட்டரி இன்ஸ்டால் பண்ணும்போது. ஸோ மிஷின் ஆன் பண்ணுற பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது எல்இடி லைட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது. ஸோ இருட்டில் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணால் கூட ஈஸியாக பண்ண முடியும். அண்ட் கீழஸ் செக் அப்படிங்கிறதுனால நம்மளை இந்த மாதிரி பிட்டை போட்டுட்டு கீ இல்லாமல் நம்மளால் டைட் பண்ணிக்க முடியும். பட்டனை ஃபார்வேர்டில் போட்டு டைட் பண்ணிக்கலாம், ரிவர்ஸில் போட்டுட்டு லூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெத்தட் தான் இதில். நார்மலாக எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி தான், சேம் as லைக் கான்செப்ட். டைட் பண்ணுறதும் பக்கவாக டைட் ஆகுது, சூப்பராக இருக்குது. ஸோ நமக்கு டபுள் பேட்டரி கொடுத்ததுனால ஒரு பேட்டரி நம்ம சார்ஜ் போட்டுட்டு ஒன்று யூஸ் பண்ணலாம். மறுபடியும் ஒன்று டிஸ்சார்ஜ் ஆச்சுன்னா மறுபடியும் அதை சார்ஜ் போட்டு மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 பேட்டரி நமக்கு கம்ஃபர்டபுள் தான். பேட்டரிலேயே அதோட சார்ஜிங் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்காக ஒரு சின்ன பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணி நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி லெவல் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம சார்ஜ் போடுறது எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்காக கொடுத்துருக்க அடாப்டரை நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டுக்க முடியும். இந்த மாதிரி பிளிங்க் ஆகும்போது சார்ஜிங் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். பிளிங்க் ஆகாமல் டேரெக்டாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். அந்த அடாப்டரில் இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ இந்த மிஷின் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், கம்ஃபர்டபுளாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்பிளேலே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். எங்கோ பிராண்டில் இந்த கோர்லெஸ் ட்ரில்லிங் மிஷின் சூப்பர். ஸோ அவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.